வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் நடித்து கடந்த ஏப்ரல் 10 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் மொத்தம் 4 நாள் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி. இன்றைக்கி 5வது நாள் போயிட்டுருக்குது. 4 நாளில் மட்டும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். குட் பேட் அக்லி இந்த படத்தில் அஜித்குமார், திரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரபுன்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருந்தார். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாளில் மட்டும் 160 கோடியை தாண்டி வசூலிச்சிருக்கிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்கு. இந்த படம் ஃபஸ்ட் டேயில் மட்டும் 60லேருந்து 70 கோடியை வசூலிச்சிருக்கு. 50 அதாவது முதல் நாளில் மட்டும் 50 கோடியை தாண்டி வசூலித்த படத்தில் இந்த படமும் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லியும் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அன்றைக்கி கிடச்சிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 29 கோடி அந்த படம் வசூலிச்சிருந்ததா தகவல் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அவங்க ஒரு 30 கோடி அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் வசூலிச்சிருந்ததா தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அஜித் அவருடைய கேரியரில் இந்த படம் தான் அதிகமான வசூலை 30 கோடி வசூலிச்சிருந்ததா அவங்க அஃபிஷியலாகவே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியலான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் இன்னும் போடல. இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நானே செவ்வாய்க்கிழமை கழிச்சு இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் ஒரு 4 நாளில் நம்ம எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் போடுவோம். ஸோ அதனால் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு வசூல் நிலவரத்தை முதல்ல போடலாம். அதுக்கப்புறம் மீதி வசூல் இன்னும் ஒரு நாட்கள் கழித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். இந்த படம் ஃபஸ்ட் டேயில் ஒரு 60லேருந்து 70 கோடியும் வேர்ல்டு வைடாக சொல்கிறேன். அதே போல் செகண்ட் டேயில் ஒரு 40லேருந்து 50 கோடியும், தேர்ட் டேலையும் அதே அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. அதே போல் சண்டேவும் அந்த படம் ஒரு 40 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் கிடச்சிருக்கு. அதனால் டோட்டலாக 160 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஃபஸ்ட் டேயில் ஒரு 29 கோடியை மற்ற ட்ராக்கர்ஸ்லாம் சொன்னது நான் சொல்கிறேன். 29 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அஃபிஷியலான அப்டேட்டு 30 கோடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டேயில் இந்த படம் ஒரு 17 கோடியும், தேர்ட் டேயில் இந்த படம் ஒரு 19 கோடியும், சண்டேயில் இந்த படம் 20 கோடிக்கு மேலேயும் வசூலித்து கிட்டத்தட்ட 90 கோடியை நெருங்கியிருக்கு. இந்த படம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு 100 கோடியை தாண்டிடும் அப்படின்ற மாதிரி தகவலாக வந்துட்டுருக்கு. குறிப்பாக என்னுடைய கணக்குப்படி இன்றைக்கி இந்த படம் 100 கோடியை தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும் வசூலிச்சிடும். இந்தியாவில் இந்த படம் 100 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 கோடியும், செகண்ட் டேயில் இந்த படம் ஒரு 30 கோடியும், தேர்ட் டேயில் ஒரு 40 கோடியும், சண்டேயில் இந்த படம் 40 கோடியை வசூல் பண்ணி 112 கோடிக்கு மேலே இந்த படம் முதல் நாளில், அதாவது இந்த 4 நாளில் மட்டும் இந்தியாவில் 100 கோடியை தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் ஒரு 40 கோடி அளவுக்கு வசூல் பண்ணி இந்த படம் 160 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனையில் ஈடுபட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் அவருடைய இந்த திரைப்படம் வேறு லெவலான வசூலில் ஈடுபட்டுருக்கு. ஸோ இதே கண்டிஷனில் அந்த படம் போச்சுன்னா ஒரு 400லேருந்து 500 கோடியை கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்பீடு குறைஞ்சாலுமே 300லேருந்து 350 கோடி அந்த படம் வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கெண்டு முடிஞ்சு இந்த படம் ஒரு 190 இல்லை 180 கோடி வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க இன்றைக்கி நாளை சேர்த்து. அதனால் திரும்ப வீக் டேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சாவே அது 300 கோடியை சாலிடாக அடிக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த படம் பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியும், 200லேருந்து 250 கோடி. ஆனால் இந்த படம் செகண்ட் வீக்கெண்ட்லேயே அந்த கலெக்ஷனை வேறு லெவலாக குவிச்சு இது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அஜித் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அஜித் அவர்களுடைய முந்தைய படங்களான கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் இது போல் எந்த ஒரு படமும் வரல. அஜித் அவர்கள் ரசிகர்களுக்காக பெரிய விருந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய முந்தைய படங்களுடைய எல்லா நடிப்பையும் கலந்து இதில் மிரட்டி இருந்தார். ஸோ ரசிகர்களை கொண்டாட வச்சுருந்தார். அதுதான் அந்த மிகப்பெரிய வசூல் சாதனையுடைய ஒரு அம்சமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் மேலும் எவ்வளோ வசூலிக்குது அப்படின்ற அப்டேட்டை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன்.